இந்த பூமியையும் அதனுடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்காக உலக நாடுகள் பிரேசில் நாட்டில் COP30 அப்படிங்கிற மீட்டிங்கில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் பல பேர் நம்ம செஞ்சிட்ருக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸை தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம். மெயினாக இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பேக்ஸை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? காலையில் வெளியே கிளம்புவோம், ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ இல்லை வேறு எங்கேயாவது போவோம். திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஏதாவது பொருள் வாங்கணுன்னா ஒரு ஷாப்புக்கு போய் இந்த மாதிரி பேக் கொடுப்பாங்க, அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்துடும். யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி வருடம் ஃபுல்லாக ஒரு வீட்லேயும் எவ்வளோ பேக்ஸ் யூஸ் பண்ணப்படுது. இந்த பேக்ஸ் எல்லாம் எங்கே போகுது? அல்டிமேட்டாக என்விரான்மெண்ட்டை இந்த பேக்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவியாக அஃபெக்ட் பண்ணும். நீர்நிலைகளை பாதிக்கும், ட்ரைனேஜை சோக் பண்ணிடும், மற்ற உயிரினங்களையும் இது பாதிக்கும். அல்டிமேட்டாக கடலில் போய் இந்த பிளாஸ்டிக் சேர்ந்துடும். திரும்ப இந்த பிளாஸ்டிக் கழிவானது நம்முடைய உடம்புக்குள்ளேயே மறுபடியும் ஃபுட் செயின் மூலமாக உள்ளே வரும். இது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் நம்முடைய சோம்பேறித்தனம். அதை தாண்டி நம்ம ஆர்டினரி பேக்ஸை டெய்லி கொண்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெக்கப்படுறோம். அது ஒரு ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி பேக்ஸ் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க 2 பேக் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரீயூசபிள் பேக், பல முறை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்ஸ் நிறையா இருக்குது எங்கள் வீட்டில். இந்த மாதிரி பேக்ஸை தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். என்னுடைய ஆஃபீஸ் பேக்கில் இருக்கும், பைக்லேயும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். இதுவும் பிளாஸ்டிக்கில் செஞ்சது தான், ஆனால் இதெல்லாம் வந்து ரீயூசபிள் பேக். ஒரு பேக் வந்து 1 வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். இந்த பேக்ஸ் வந்து சுற்றுச்சூழலை அந்த அளவுக்கு பாதிக்காது, பாதிப்பு ரொம்பவே குறைவாக இருக்கும். இதை தாண்டி பயோடீக்ரேடபிள் மெட்டீரியலில் செய்யக்கூடிய பேக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். இனி தயவு செய்து இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடு. இன்றைக்கி சுற்றுச்சூழலுக்கு நம்பர் 1 இனிமையாக இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் தான். தயவுசெய்து இனி பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். நன்றி.